கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பாருங்கள், தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்புகிற நீ வேதியோடு கிரியா, கண்ணீரோடு கிரியா, கவலையோடு கிரியா, கடன் பாரத்தோடு கிரியா, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டுகிற என் அன்பு தேவப்பிள்ளையே, வசனம் சொல்லுது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அப்போது நீ வேதியோடு இருக்கிற உன்னை முதல்ல கண்ணீரை துடைப்பார், உன் காயங்களை ஆற்றுவார். கடன் பிரச்சனை இருக்கிற தேவன் பாருங்கள், உன் காயங்களை கட்டுவார். அப்போ ஆண்டவரை நம்பி நிற்கிற நீ உன் கண்ணீரை மாற்ற தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு வழி நடத்துகிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடுங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. என்ன பாடுகள் வந்தாலும் ஆண்டவரை விடுவிப்பார் நம்பிக்கையோடு ஓடுங்க. உலக மனிதன் நம்பி நம்ம ஓடுறோம், கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 10 நிமிஷம் காத்திருக்க மாட்டோம், ஆண்டுடைய வசனத்தை வாசிக்க மாட்டோம். அந்த வார்த்தையில் அந்த வசனம் நிலைச்சிருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனை பாதுகாத்து நடத்துவார். இதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவரை நம்பதுனால தான் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறேன். கோமாவிலேருந்து என்னை எடுத்து வந்த தேவன், சாவின் விளிம்பிலிருந்து தூக்கி வந்த தேவன், உறவெல்லாம் கைவிட்டாச்சு, நம்மனவெல்லாம் என்னை வெறுத்தாச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை வெறுக்காத ஒரு தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு நடத்தி கொண்டுகிறார். என்ன பாடுகள் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் காத்துட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை பாதுகாத்து கொள்வார். என்னை யாரும் பார்க்கல, யாரும் விசாரிக்கலை, என்னை யாரும் கேட்கல, கண்ணீரோடு இருக்கிறியா அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறதா இருக்கிறார், உன் காயங்களை ஆத்துறதா இருக்கிறார். என்ன வேதனை வந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மேற்கொள்ள முடியல நிற்கிறியா, கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க, ஆண்டவர் வாய்க்கை மாற்றுவார். ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுங்க, உங்கள் கண்ணீர் விலையேறப்பட்டதாக இருக்கும். ஏன்னா ஆண்டவராக சொல்ல, நான் உங்கள் ஆரோக்கியம் வர பண்ணும்பா, உன் காயங்களை ஆற்றுவோம்பா, உன் கண்ணீரை துடைப்போம்பா. நீ கண்ணீர் துடைக்க ஆள் இல்லைங்க, கண்ணீரை கொடுக்குறது தான் நீங்கள் நிறைய மக்கள் உண்டு, ஆனால் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உண்டு. அதான் ஏசாயார் சொல்கிறாரு அல்லேலூயா. ஒரே அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிற பாருங்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சஞ்சலம் தவிப்போம் ஓடி போயிடுவோம். அப்போ ஆண்டவர் சீயோன் கிறிஸ்துவனை தேடி ஓடும்போது உன் சஞ்சலம் தவிப்போம் ஓடி போயிடும், உன் கண்ணீர் மாறும், உன் கவலை மாறும், உன் நிந்திரம் மாறிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனை நடத்துகிறத உன்னை அசிங்கமாக பார்த்தாங்க பார்த்தியா, அவனை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க பார்த்தியா, அந்த கூட்டம்லாம் அவனை பார்த்து தேவன் உன்னோடு இருக்கிறார், அன்பு மகளே, அன்பு மகனே, தேவன் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லி உன்னை வெறுத்தோர்ப்பா சொல்வார்கள். அதான் வசனம் சொல்லு, ஆகாதன தலைவர்களை தலைக்கு மூலங்கள் ஆகுமா, அது கத்திர ஆகுமா. தேவன் உன் மேலே கிருபை வச்சிட்டார்னா எப்படியாப்பட்ட மனிதனும் தேவன் சந்திப்பாராமே. தேவனுக்கு முன்னாடி ஒன்றுமே நிற்க முடியாது. எதை நிறுத்தினாலும் தேவன் அவ்வளோ சர்வவல்லமுள்ள தேவன். அவர் யார்? சர்வவல்லமுள்ள தேவன். அவர் அன்பின் பிதா. அவர் உன் மேலே என் மேலே இரக்கமும் உறக்கமும் உள்ள தேவன். அவர் கிருபையினால மகிமையினால கண்ணீரை மாற்றுவார், உன் கவலையும் துடைப்பார்.